என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? So English classroom sir. Print rich environment. Chalk. Shells. Okay, next. Tap. Ghost. நீங்க யூஸ் பண்ணிருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் ஸ்கூலுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். எல்லாமே இருக்கு ஸ்கூல்ஸ்ல. Who is the baby of this animal? The baby of this animal is calf. சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட் மூலமாக பேசிக் 2+3=5 அப்படிங்கிறது சொல்லித்தரதுக்கு இங்கே இருக்கின்ற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து நான் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருந்துட வேண்டும், அதே நேரத்தில் வந்து அதற்கான கற்றலையும் அவங்க அடைந்துட வேண்டும், ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றல் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சென்டர் நாங்கள் உருவாக்கணும். இது ஒரு பேசிக்காக இதை இப்போ இங்கே நம்ம செஞ்சுருக்கோம். இதை ஒவ்வொரு டீச்சர்ஸ் இங்கே வரும்பொழுது இது தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இங்கே தனியாக ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமாக மற்ற டீச்சர்ஸோட மற்ற ஸ்கூலில் இருக்கிறவங்களோட இவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது காலம்படி நான் வந்து இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், இதை நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது ஒரு விசி கான்செப்ட் மூலமாக. ஏன்னா பொதுவாக ட்ரைனிங்னா உட்காருவாங்க, டீச்சர்ஸ் கற்றுக்குவாங்க போவாங்க அப்படின்ட்டு இல்லாமல் அந்த டீச்சர்ஸ் இந்த சென்டர்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டதை மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கே நாம் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் இங்கே வரும்பொழுது பல பாலிசிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சின்ன ஒரு லைப்ரரி செட்டப்லேயே நம்ம வச்சுருக்கிறோம். அதில் நம்ம நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி எல்லாமே இதில் இருக்கின்றது. அது மூலமாக பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொண்டு இதை ஏன் நம்ம ஸ்கூலில் பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிறது டீச்சர்ஸே அது சின்ன லெவலில் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ணி கொள்ளாமல் அதை மற்றவங்களை எடுத்து சொல்லுகின்ற அளவுக்காக விசி மூலமாக எடுத்து சொல்கின்ற விதமாக ஒரு ஏற்பாடையும் இங்கே நாம் செய்திருக்கின்றோம். சொல்லும்போது கோத்தாரி கமிஷன்லேருந்து எல்லா விதமான கமிஷன் சார்ந்திருக்கின்றதும் இங்கே இருக்கின்றது. இப்போ நான் வந்து இந்த பிஹெச்டி பண்ணனால எனக்கு அதனுடைய பயன்பாடு எனக்கு இன்னும் புரியும். எனக்கு இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தரவு அவ்வளோ அழகாக ஒரு பிளாட்டரில் வைக்கிற மாதிரி இங்கே சிஸ்டத்துலேயே முழுமையாக வச்சுட்டாங்க. அதில் ஸோ தமிழ் சார்ந்து இலக்கியங்கள் சார்ந்து ஆய்வு செய்வதாக இருந்தாலும் அல்லது சயின்ஸ் சார்ந்து ஆராய்ச்சி இல்லாத பேசிக் ஒரு கல்வியை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி நம்ம சொல்லி தரலாம்ங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி சார்ந்து இருக்குது. ஸோ நம்முடைய எவ்ரி குவார்ட்டர் நம்ம வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் இது போன்ற ட்ரைனிங் இன்னும் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முழு செட்டப். இது வெறும் சென்னையில் மட்டும் பண்ணாது பத்தாது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஃபேஸாக ஒவ்வொரு டயட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு செட்டப் நம்ம உருவாக்கி தந்தால் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் நம்முடைய மாணவ செல்வங்களை வந்து பார்த்து அது பயன்படுகின்ற அளவுக்கு அது அமைதிவிடும் என்பதற்காகத்தான். அது சயின்ஸாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் கணக்காக இருந்தாலும் இப்படி பேசிக்காக சொல்லித்தரக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் நாங்கள் வந்து அமைத்து தந்திருக்கின்றோம். இது அடுத்த கட்டமாக ஒவ்வொரு டயட் சார்ந்து போக இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு யூனியன் சார்ந்து இன் ஃபியூச்சர் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டப்ஸில் இது மாதிரி இருக்கிறது எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம்ங்கிறதுக்கான பணியை கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்டை மனதில் வைத்து அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் சார்ந்து நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக இன் ஃபியூச்சர் 9, 10, 11, 12 போவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மணற்கேணி ஆப்பில் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் நேரடியாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கான்செப்டை அவங்க செஞ்சு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து வேறு எதுவுமே வந்துடாது. ஏற்கனவே ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இது ஒன் ஆஃப் த ஒரு பாடத்தை முடிச்சாங்கன்னா அந்த பாடம் சார்ந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது இந்த பாடம் இதுதான் சொல்லி தந்திருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த குழந்தைங்களுக்கு வரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்து மக்கப் பண்ணி எழுதுறதை காட்டிலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த குழந்தைங்களால் அதை எதிர்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அட் த மோஸ்ட் எல்லாத்தையுமே இதை இன்கார்பரேட் பண்ணி பட் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை இதை ஃபைன் டியூன் பண்ண முடியும் என்று சொன்னால் அதையும் செய்வதற்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்ல வந்தோமோ அதை செஞ்சுருக்கோம் நாங்கள். இது இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக இது வரும்பொழுது இந்த கல்வியாண்டிலிருந்து இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இது அமையும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்.